ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு TDS ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எக்ஸிட் போலை முறியடித்து விட்டது பாஜக, என்டிஏ கூட்டணி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லைக் 202 அப்படின்ற இலக்கை எட்டியுள்ளது என்டிஏ கூட்டணி. அவங்களுக்கு அப்போசிஷன் பார்க்கும்போது வெறும் 35 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் வித் 0 அப்படின்றத பார்க்குறோம், ஓவைசி வித் 5 அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த எக்ஸிட் போலை விட கம்மியாகும் அப்படின்றதான் அப்போசிஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. வி தாட் ஓகே சிமிலர் டு தட் அப்படின்னா, அதையும் தாண்டி டபுள் ட்ரைஸ் மாதிரி ஒரு 200 அப்படின்றத தாண்டி இருக்கிறத எப்படி நீங்க இன்னைக்கு ஸ்டாலின் லெட்டர் எழுதுவார். பார்த்தீர்களா உடன்பிறப்புகளே, எக்ஸிட் போலே இவ்வளவுதான் சொல்லும்போது கள்ள ஓட்டு போட்டு எஸ்ஐஆரை பயன்படுத்தி பீகாரில் இத்தனை வாக்குகளை வாங்கிடுச்சுன்னு ஒரு கதை விடுவார். எக்ஸிட் போலாக இருக்கட்டும், ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், எப்போதுமே டைரக்ஷனை தான் காட்டும். டைரக்ஷன் காட்டும் போதே ஒன்று என்ன சொல்லும் அப்படின்னா, இப்போ ஜேவிஸ்ரீ ஸ்ரீராம் கடந்த 2 வருடங்களாக அவர் சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்லும் போதே ஒரு மேட்ரை சொல்கிறாரு. இந்த 120 130 வரைக்கும் நான் கணிச்சிட்டேன், அதுக்கு மேலே போகணும்னு இருந்தால் அது எங்கே வேணாலும் போகும், இவ்வளவுதான். ஸோ அது மாதிரி தான் அந்த கிளைம்ஸ் சொல்லுவாங்க. டைரக்ஷனை காட்டும். யார் வெற்றி பெறுவாங்கங்கிறத சொல்லணும். தோற்றுருவாங்க வெற்றி பெறுவாங்கன்னா தான் பெரிய பிரச்சனையாகும். அது ஒப்பீனியன் போலுக்கும் எக்ஸிட் போலுக்கும் மாறும். இப்போ ஒப்பீனியன் போலில் காங்கிரஸ் தோற்று போயிடும் சொல்லிட்டு எக்ஸிட் போலில் காங்கிரஸ் ஜெயிக்குங்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம். ஏன்னா 10 நாள் கேப் இருக்குது, 1 மாதம் கேப் இருக்குது, என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சீட் ஷேரிங்கில் ஒரு வித்தியாசம் வரலாம். ஸோ எக்ஸிட் போலும் ஒப்பீனியன் போலும் எந்த திசையை நோக்கி போகும்னு தான் காட்டும். இப்போ இவங்க இன்னைக்கு கூட முதலமைச்சர் எஸ்ஐஆர் ஒரு காரணமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு யாராவது போய் உட்காந்து அவருக்கு புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், சீட் இப்போ ரீஜன் வைஸ் நீங்கள் சீட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திருகட்டில் பார்க்குறீங்க அல்லது சீமாஞ்சலில் பார்க்குறீங்க, அர்பனைஸ்டு சீட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், அர்பனைஸ் சீட்டில் பெரிய மாற்றமே இல்லை பிஜேபிக்கு. போன முறை வெற்றி பெற்ற சீட்டுக்கும் இதுக்கும். ஆனால் நீங்கள் இந்த திருகட் மாதிரி, இந்த சீமாஞ்சல் மாதிரி இன்னும் கொஞ்சம் அர்பன் அல்லாத ஒரு ரீஜனில் பார்த்தீங்கன்னா 8 சீட்டு 9 சீட்டு அதிகமாயிருக்கு. வாக்குகள் யாருக்குமே கூடலை, வாக்கு சதவிகிதம் யாருக்குமே கூடலை. 2020 எப்படி இருந்ததோ அப்படியே தான் 2025 வந்திருக்கு. நான் இதை என்னுடைய பீகார் சார்ந்து நான் பேசும்போதெல்லாம் சொன்னேன். 2010 2020 வரைக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா 3 தேர்தலில் பிஜேபி சீட்டுகளை இழந்திருக்கு, ஆனால் ஆட்சியை தக்க வைத்திருக்கு. ஆனால் பர்சன்டேஜை இழக்கலை, வாக்கு சதவீதம் இழக்கவில்லை. அப்போ எதனால் இது நடந்தது? ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். அதுக்கும் எஸ்ஐஆருக்கும் சம்பந்தமே இல்லை. பெண்கள் கிட்டத்தட்ட 58% 71% வாக்கு போட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அப்போ பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்தால், இவர் சொல்லுவார் இல்லையா, பெண்கள் வாக்கெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு பண்ணியிருந்தால் அது நடந்திருக்காதுங்கிறது நம்பர் 1. 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீக்கப்பட்ட 65 லட்சம் பேர் அவங்க வாக்கை போய் பிஜேபி போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி போய் போட முடியும் எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு போட வேண்டிய ஓட்டை நாங்கள் நீக்கிட்டோம், அப்போ நீங்கள் நடுத்தரம் நின்றுருப்பீங்க இல்லையா, எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. நேற்றுக்கு பேசும்போது உங்களுக்கு மோடி ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒரு விஷயம் சொல்லலை, ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி பீரியட்லலாம் ஓட்டு பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, திரும்பி மறுவாக்கு தான் நடக்கும். இந்த மறுவாக்குங்கிறது எவ்வளோ இருந்தது கடந்த 40 வருஷத்தில் 30 வருஷத்தில்? இந்த வாட்டி மறுவாக்குங்கிறது எங்கேயுமே நடக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டும், காங்கிரஸ் ஏஜென்ட்டோ அல்லது ஆர்ஜேடியோட ஏஜென்ட்டோ எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லலை. இங்கே ஒன்றும் தட்டு தடுமாறி போச்சுங்க, எதுவும் எல்லை மீறி போச்சுங்க அப்படின்னு எதையுமே சொல்லலை. இப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு சில முட்டாள்கள் இருக்காங்கங்கிற நம்பிக்கையிலையோ, நான் எதை சொன்னாலும், எந்த முட்டாள்தனமாக சொன்னாலும் அதை அறிவார்த்தமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுறது முதல் தவறு. ஸோ இது எஸ்ஐஆர் மூலமாக நடந்தது. நாம் பார்க்கறது என்ன அப்படின்னா, 100-90 ஆகுது. 10% வாக்குகளை நீக்கும் போது அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால், 100ல் இருக்கிறவங்க எவ்வளோ ஓட்டு போடுவாங்களோ அவங்க 90ல் இருக்கிறவங்களும் போடுவாங்க. அவங்களே அப்படியே 100ல் இருக்கிறவங்க எத்தனை ஓட்டு போடுறாங்களோ அதே 90ல் இருக்கிறவங்க போட்டால் 50ங்கிறது 60 ஆகிடும். ஏன்னா 100-90 ஆனதுனால இது இயல்பான ஒரு விஷயம். 2வது இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்டிஏக்குள்ளே இருந்த ஒற்றுமை. அதை நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன்.
கிட்டத்தட்ட 69 சீட்டு போன முறை யார் வெற்றி பெற்றாங்களோ என்டிஏல அது மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜேடியு வெற்றி பெற்ற 29 தொகுதிகளில் பிஜேபி நின்றுருக்கு. இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. ஸோ ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது இது பாரு, உன்னுடைய தொகுதியா, நீ தான் அங்கே ஜெயிக்க போறியா, நான் அங்கே நிற்கிறேன். இப்போ நம்மளால ஓட்டு போடுவோம், உங்களால ஓட்டு போட சொல்லு. இது நான் ஜெயித்த தொகுதியா, இங்கே வந்து நான் தான் திரும்ப ஜெயிப்பேனா, நீ நில்லு. இப்போ உன் வாக்கும் எனக்கு ஒழுங்காக வரும், என் ஆளை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒற்றுமை மகாகட்பந்தன்ல இல்லை அப்படிங்கிறது தான். அதாவது மகாகட்பந்தன்ல மகா இல்லை, வெறும் கட்பந்தன் தான் இருந்ததுங்கிறது தான். கூட்டணி தான் இருந்ததே ஒழிய மகா கூட்டணி இல்லைங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். காங்கிரஸ் வந்து 12 தொகுதிகளில் தான் ரிபல்ஸ் ஓட்டு போட வச்சு ரிபல்ஸ் சீட் நின்றுருக்காங்க. அது மகாராஷ்டிராலையும் நடந்திருக்கு, எல்லா தேர்தலையும் நடக்கும். காங்கிரஸ் தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிபல் வாக்குங்கிறது இயல்பாகவே நடக்கும். நீங்கள் தான் சீட்டு கிடைக்கும்னு நினச்சிட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க, எனக்கு கொடுத்துருவாங்க. எஸ்வி சேகர் போய் ராகுல் காந்தியை பார்ப்பாரு, ரவிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ராகுல் காந்தி ரவிக்கு கொடுத்துருவார். கடைசி நாளில் மனு போடுற நாளில் உங்களுக்கு வந்து நீங்களும் உட்காந்துருப்பீங்க, நானும் உட்காந்துருப்பேன். அப்போ நீங்கள் எனக்கு ரிபல் கேண்டிடேட்டாக போய் சேர்ந்துருவீங்க. இது முடிஞ்ச அளவுக்கு ஒடுக்கி கிடைக்கி கழுத்தை வெட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி நிறுத்துவாங்க. அதையும் மீறி எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ அது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். எம்ஒய் அப்படின்னு சொல்லப்படுற முஸ்லிம் யாதவ் வாக்குகள் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக ஆர்ஜேடி நினச்சிட்டு இருக்கு. அது பெரிய பர்சன்டேஜ் இல்லை. நீங்கள் எம்ஒய் அப்படிங்கிற அந்த முஸ்லீம் அண்ட் யாதவ் வாக்குகள்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 32லேருந்து 40% தான். அவர்களில் இருந்து சிலர் இங்கே மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ அடுத்த குற்றச்சாட்டு என்ன வைப்பாங்க, 500 வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க, 1000 வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் மறுதளிக்கிறாங்க. 2020 எத்தனை சீட்டு 500 வாக்குகளில் பிஜேபி வெற்றி பெற்றதோ அதே அளவுக்கு தான் இந்த வாட்டியும் வெற்றி பெற்றிருக்கு. ஒரு 2-3 சீட்டு கூட குறை. அந்த பெர்சன்டேஜ் 19.46ல இருந்து 20.07ல தான் இருக்கு. அது சதவிகித வாக்கு. நான் சொல்றது வாக்கு வித்தியாசத்துல. இப்ப நான் 50 ஓட்டுல உங்ககிட்ட இருந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் தான் ராஜராஜ சோழன் சொல்ல முடியாது. ஏன்னா 50 தான்டா டேய், அவங்க மட்டும் இன்னைக்கு தலைவலி வந்துட்டு நீ ஊத்திருப்ப அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இல்லை. 20,000 வாக்குகளில் வெற்றி பெற்றது வந்து பிஜேபி அதிகமாக வெற்றி பெற்றிருக்கு. 20,000க்கு மேல வாக்குகளை பெற்று விக்டரி மார்ஜின், தோல்விக்கும் வெற்றிக்குமான அந்த வித்தியாசம், அது வந்து பிஜேபி அதிகமாக வாங்கியிருக்கு. 500 சீட்டு, 500 வாக்கு, 2000 வாக்கு அப்படிங்கிறதுலாம் 2020க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு அதுக்கு ஒரு சார்ட் இருக்கு, நீங்க அதை போட்டீங்கன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எங்கேயுமே எதுவுமே மாறல. மாறினது என்னன்னா 100-90 ஆச்சு, அது ஒரு மாற்றம். 60-70 ஆச்சு பெண்களுடைய வாக்கு, அது 2வது மாற்றம். கூட்டணிக்குள்ள வந்து பரஸ்பரம் இருந்தது. எம்ஜி இதை நிமோவை பொறுத்த வரைக்கும், நிதிஷ் அண்ட் மோடிங்கிற பொறுத்த வரைக்கும் அது அங்க சுத்தமா இல்லை. 4வது முக்கியமான வித்தியாசம், பாஸ்வான் போன முறை தனியா நின்று வந்தாரு. அவர் இதுல சேர்ந்த உடனே அந்த வாக்குகள் உள்ள வந்து சேர்ந்துருச்சு. ஸோ ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். என் பர்த்டே போது மட்டும் நீ கேக் வெட்டும் போது நல்லா இல்லை, உன் பர்த்டேக்கு மட்டும் கேக் நல்லா வெட்டின அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். கேக்கு தான், எல்லாமே ஓகே. இங்க கத்தி சரியில்லாம இருந்தது, இப்ப கத்தி சரியா போச்சு. இவ்வளவுதான் மேட்டரே ஒழிய இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டில் இவர்கள் எஸ்ஐஆரை வைத்துக் கொண்டு வாக்கு வாங்கிடுவார்கள்னு ஸ்டாலின் ஐயா சொல்லுவாருன்னா கொஞ்சம் வருத்தப்படம் தான் வேணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே செல்வப்பிரந்தி அவர்கள் வந்து நம்ம பேசியிருந்தோம், எக்ஸிட் போல் முடிஞ்சப்பமே செல்வப்பிரந்தி அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி எக்ஸிட் போலே வந்து சொல்லுது இவங்க தான் ஜெயிப்போம், காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இது வந்து தோல்வி கிடையாது, வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேக்லைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்க அதாவது சிதம்பரம் அழகா சொல்லுவாரு. செல்வப்பிரந்தைகள்லாம் இப்போ தானே +2 முடிக்கிறாரு. சிதம்பரம் அதில் PhD. ஒரு முறை இதில் குஜராத்தில் வெற்றி பெறும்போது ஒரு 11 சீட்டில் தான் நீங்கள் அதிகமாக வெற்றி பெற்றிருக்கீங்க, அதனால் நீங்கள் வந்து வெற்றிங்கிறீங்க அப்படின்ட்டாரு. 11 சீட்டில் வெற்றி பெறுறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமானு அவர் யோசிக்கல. நான் 11ல் வெற்றி பெற்றேன், நீ 11ல் தோப்ப, அதனால் 22 சீட்டு வித்தியாசம் வரும்னு அந்த பொருளாதார நிபுணருக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் அவங்க சாதாரணமாகவே பேசிப்பாங்க. சிக்னல் போட்டிருந்தது இல்லை, உன்னை ஏன் போய் வண்டி எடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, மஞ்சள் போட்டிருந்ததுங்க எடுத்துட்டேன், சிகப்பு உடனே வந்துருச்சு, எனக்கு தெரியாம போச்சு, உயிர் போச்சு இல்ல. ஸோ இந்த மாதிரியான வார்த்தை தாளங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பொழுதுமே பிஜேபி கிட்ட இருந்து ஒன்று கத்துக்கோங்க. தேர்தலுக்கு முன்னாடி அது பல விஷயங்களை யோசிக்கும் செய்யும், ஆனால் தேர்தலுக்கு பிறகு
எங்க எனக்கு வாக்கு ஊத்துச்சு, எதனால எனக்கு அந்த வாக்கு வரல, யார் செயல்படாதனால, என்ன பிரச்சனைனாலன்னு ஒரு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் வந்து ஆஃப்டர் தேர்தல் வந்து அது எடுக்கும். எடுத்துட்டு அடுத்த தேர்தலுக்கு தயாராகும். காங்கிரஸ் என்ன பண்ணும்னா தேர்தலுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட்டை எடுத்துட்டு புலம்பும். ஸோ புலம்புறதுக்கும் அடுத்ததுக்கு போறதுக்குமான வித்தியாசம் தான் பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெறுறது. இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் பீகார்ல இந்த 20 வருட காலம் இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னு பேசும்போது, இன்னொரு பக்கம் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் 1990s வந்து ஒரு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாரே தவிர அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணல, எம்எல்சி கேண்டிடேட்டா தான் போறாரு. தமிழ்நாட்டில் நமக்கு இப்போ எம்எல்சி கிடையாது, அங்கே எம்எல்சியா தான் போறாரு. இப்போ நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆகும்போது எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க சொல்லுங்க அப்படின்னு குற்றச்சாட்டு தமிழகத்தில் வந்து வைக்கிறது இருக்கு. ஸோ ஆனா அவர்கிட்ட அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வரைக்கும் பீகார்ல வரல. எம்எல்சியா இத்தனை வருட காலமாக மாறன்ட்ட கேட்டா அவர் என்ன ஒரு முறையும் தேர்தலில் நின்றா ஜெயிச்சுட்டு வந்தாரு. பீங்க சிஎம் அப்படின்ற யாராக இருந்தாலும் ஒன்று சொல்றேன் கேளுங்க. மன்மோகன் சிங் வந்து 2 முறை பிரதமராக இருந்தாரு, 2 முறையும் ராஜ்யசபா மூலமா. இது பாருங்க, நிர்மலா சீதாராமன் சொன்னதுதான் உண்மையான வார்த்தை. அது மன்மோகன் சிங்குக்கும் பொருந்தும், மற்றவங்களுக்கும் பொருந்தும். தேர்தலுங்கிறது பணம், என்கிட்ட அது இல்லை, இவ்வளவுதான். அந்த பணம்ங்கிறது 5 லட்சமா என்கிட்ட இல்லை, 50 கோடியா என்கிட்ட இல்லை. கம்யூனிஸ்ட் மாதிரி 25 கோடி வாங்கிட்டு 5 சீட்டுக்கு 25 கோடினா ஒரு சீட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 25 லட்சம் தான் செலவு பண்ண முடியும்னும் போது 4 மடங்கு அதிகமாச்சு இல்லையா? இல்லைங்க, அந்த பணம்லாம் பெங்காலுக்கு போயிடுச்சுங்க, எங்ககிட்ட ஒன்றும் வரல, நாங்கள் பீடியை நாங்களே தான் வாங்கிட்டோம் காசு செலவு பண்ணின்னு நீங்கள் புலம்பினாலும் பணம் வாங்கினது உண்மை தானே. இந்த அரசியல் என்னால் முடியாதுன்னு கை தூக்கிடுவாங்க. யாரு? ரொம்ப யோக்கியமானவர்கள், ரொம்ப நல்லவர்கள், சாத்வீகமாக ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியவர்கள், எறும்பை கொண்டுட்டா கூட வருத்தப்படக்கூடியவர்கள். அவங்க தான் இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த முறை நிதிஷ் வந்து வெற்றி பெற்றாருன்னு சொன்னா ஜோதிபாசுடைய ரெக்கார்டை, சிக்கிம் முதல்வருடைய ரெக்கார்டை ஒவ்வொன்றா பீட் அடிச்சு 25 வருடம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள அவர் வருவார். இது பீகார்ல மட்டும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. மத்திய பிரதேஷ்ல சிவராஜ் சௌஹான் வந்து 23 வருடங்கள் இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி குஜராத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி வந்து தொடர்ந்து அங்க வெற்றி பெற்றிருக்கு. மோடி போனதுக்கு அப்புறம் 2 முதல்வர் மாறி இருந்தாலும். ஸோ இது வந்து வடக்குல ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நம்மளுக்கு தான் பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவனுக்கு வந்து 39 மார்க் வருது, 40 வந்ததே கிடையாது. ஒரு முறையும் என்னங்க 1 மார்க்ல தோத்து போறேன் அப்படின்னு புலம்பிட்டே இருப்பான். அந்த மாதிரி 5 வருடம் ஒரு நாள் திமுக இருந்ததில்லை. கலைஞர் ஐயா 2 முறை முதல்வராக இருந்ததில்லை, எம்ஜிஆர் திமுக விட்டு அனுப்பப்பட்ட பிறகு. ஸோ இதெல்லாம் வடக்குல ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஏன்னா யாரும் போய் லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிக்கிறது இல்லை. அப்படின்னா லஞ்சம் வாங்காமல் இருக்காங்களான்னு அர்த்தம் இல்லை, லஞ்சம் வாங்கலாம், அரசியலில் முடியும், வேற வழி இல்லை. ஆனால் பெரிய அளவில் ஒரு மாப்பிள்ளையும் ஒரு மச்சானும் மட்டும் 30,000 கோடி ஒரு வருஷம் வாங்குவாங்க. தியாகராஜனை சொன்னார், நான் சொல்லலை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அதாவது படமுகமாக தெரியும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறவங்க நிறைய கோல்டு வாங்கி போட்டே இவ்வளோ ஊதாரித்தனமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கொஞ்சம் இதுவாக டல்லாக இருக்கிறவங்க அதே நகையை போட்டால் இதெல்லாம் உனக்கு தேவையானுவாங்க. ரெண்டும் ஒரே மேட்டர் தான், வித்தியாசம் பார்வையில். ஸோ வடக்கில் வந்து இந்த மாதிரி ரொம்ப வருடங்கள் ஆள்வதுங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம், அது ஒரு பெரிய விஷயம். நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழ்நாடு கற்றுக்க வேண்டியது என்னன்னா, அதிமுகவை பிஜேபி சாப்பிட்டுடும் அப்படின்னு சொன்னா இல்லைங்கன்னா அங்க நிதிஷ் மோடியா, இங்க எடப்பாடி மோடி. இன்னும் கொஞ்சம் சிங்க் ஆகுது பாருங்க, எதகை மோடி வர கரெக்டா வருது, எடப்பாடி மோடி அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். எந்த ஒரு மாநில கட்சியும் ஒழுங்கா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, பண்ணக்கூடும்னு சொன்னா அங்க பிஜேபி தன்னுடைய வேலையை எந்த விதத்திலையும் காட்டாது. நீங்க தவறான ஆளாக இருந்தால் உங்களை அகற்றி விட்டுட்டு கண்டிப்பா வரும். உங்களை அகற்றுவதற்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் பீகாரோட யங்கஸ்ட் எம்எல்ஏவாக பாஜக 25 வயதாவது மைதிலி தாக்கூர் அவர்கள். ஸோ இப்பதான் கட்சியில சேர்ந்தாங்க. கட்சியில சேர்ந்த உடனே முதல்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட பார்வை 21 வயசு இருக்கிறவங்க என்ன 15 வருஷத்துக்கு முன்னாடியே சேருவாங்க? இப்பதான் சேர முடியும். 25 வயது இப்பதான் சேர முடியும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்க ஒரு கேண்டிடேட் நின்றுப்பாங்கல்ல, அந்த தொகுதியில ஃபர்ஸ்ட் டைம் கேண்டிடேட்டா வந்து ஒரு 25 வயது பெண்ணை நம்பி எந்த மாதிரி அந்த மக்கள் வந்து அந்த ஒரு மக்கள் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காரியகர்த்தாக்கள் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு காத்திருப்பாங்க. அவங்க தான் அவங்க பிஜேபியில் இருக்கிறவங்க. புதுசாக வந்தவங்க அதை கற்றுப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு சீட் இல்லை, அவங்க மையத்தில் நிற்கிறாங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க, சரிங்க சார், இவ்வளோதான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ஏய் நான் யார் தெரியுமா, நான் கீசிடுவேன், எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் திமுகவில் இருக்கேன், நீ வந்து என்னை அப்படியே தூக்கிடுவியா, உனக்கு தூக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, நேற்று வரைக்கும் வேணா நான் உன்னை வந்து பொதுச் செயலாளர்னு கூப்பிட்டேன், இன்னிலேருந்து உன்னை தற்காலிக பொதுச் செயலாளர்னு தான் கூப்பிடுவேன். இந்த வேலையெல்லாம் பிஜேபியில் இருக்காது.
பிஜேபின்னு சொல்றதை விட ஆர்எஸ்எஸ் சார்ந்த எதுலேயுமே அது இருக்காது. காரியகர்த்தான்னா அந்த வேலையை கொடுத்தா அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றது. ஆனால் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க, இதை எடுத்துட்டு வர சொன்னா அதே எடுத்துட்டு வருவாங்கங்கிற அளவுக்கு தூள் கிளப்பிட்டு வந்துருவாங்களே ஒழிய, பட் அந்த ஒர்க்குக்கு. ஸோ அந்த எம்எல்ஏ யார் அங்கே ஜெயிச்சிருந்தாங்களோ, நான் தான் சொன்னேன் 69 தொகுதிகளில் போன முறை ஜெயிச்சவங்க இந்த முறை போட்டியிடலையே, மாற்று கட்சிக்கு தானே உழைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பிஜேபி, அப்படித்தான், அதுதான் என்டிஏன்னு கூட நீங்க சொல்லலாம். அதே மாதிரி பீகார் எலெக்ஷன் நடக்கும்போதே வந்து 7 மாநிலங்களில் பை எலெக்ஷன் அப்படின்றது நடந்திருக்கு, 8 சட்டமன்ற தொகுதிக்கு. இதில் 2 காங்கிரஸுக்கும் 2 பாஜகவுக்கும் போயிருக்கு. அதில் பாஜகவில் காஷ்மீரில் இருக்கும் ஒரு தொகுதியில் வந்து ஒரு பெண் வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இல்லை, நீங்கள் இதில் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆளும் கட்சி ஜெயிச்சுதா எதிர்கட்சி ஜெயிச்சுதான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடைத்தேர்தல்னா அது இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும். எதிர்கட்சி எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் ஜெயிக்கும், ஜெயலலிதாவாகவே இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயம். பட் இப்போ இந்த 5 வருடங்களாக வடக்குல கூட ஆளும் கட்சி ஜெயிக்குதுங்கிற ஒரு பொசிஷன் வந்திருக்கு. அது பிஜேபி உள்ள வந்ததுனால நல்லா பண்றாங்கன்றதுக்காக இருக்கலாம், அல்லது பணம் செலவு பண்ணி திராவிட மாடல் அங்கேயும் போய் தொலைஞ்சு அதனால தவறுகள் நடக்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது மையமா என்னன்னா, தக்க வைத்து கொண்டிருக்கிறார்களா பெரிய விஷயம். வடக்கை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி ஜெயித்திருக்கா அது சாதாரணமான ஒரு விஷயம். அப்படித்தான் நீங்க அதை மொத்தமா பார்க்கணும். வேற எதுலையும் அதுல நீங்க உள்ளுக்குள்ள பூந்தாதான் தெரியும் யார் எங்க கைமாறினதுனால, யாருக்கு எது கொடுக்கப்பட்டதுனால அது நடந்ததுங்கிறதெல்லாம் உள்ள போகணும். பட் மேலோட்டமா நீங்க இடைத்தேர்தல் வடக்கு மாநிலங்கள்னு நீங்க பாக்குறதா, வடகிழக்கு மேற்கு மாநிலங்கள்னு பாக்குறதா இருந்தா பார்க்க வேண்டியது ஆளுங்கட்சி ஜெயிச்சதாப்பா, ஐயோ எங்கேயோ தப்பு நடந்திருக்க, எதிர்கட்சி ஜெயித்திருக்கா, ஓகே அது அப்படித்தான் நடக்கும். இப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருந்தாரோட ஃபர்ஸ்ட் தேர்தல் தான் லாஸ்ட் தேர்தல். நீங்க ஆனா நீங்க கேட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ள வரேன். காஷ்மீர் நிறைய மாறி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெண்பால் வேட்பாளரை நிறுத்துறதுங்கிறதெல்லாம் இப்ப ஜெயலலிதா மாதிரி வாணியம்பாடியில வந்து யார வேணாலும் நிறுத்துவாங்க, அவங்க கிட்ட போய் வாக்குகள் வித்தியாசத்துல கூட ஜெயிச்சிருக்கிறதுங்கிறது வந்து காஷ்மீர் மாறி இருக்குங்கிற அணுகுமுறையில தான் நீங்க அதை பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னாரு, எப்படியும் வந்து நிதிஷ்குமாரோடைய கட்சி வந்து 25க்கு மேல சீட்ஸ் எடுக்காது, அப்படி எடுத்தாச்சும் நான் இனிமேல் அரசியல் பேச மாட்டேன் அப்படின்றாரு. 80+ எடுத்துட்டாங்க, என்ன பண்ண? இல்ல, இப்ப அவர் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்றதுனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. ஒரு நல்ல மனுஷன், நிறைய சொன்னாரு, நிறைய செஞ்சார், திமுகவெல்லாம் வெற்றி பெற வச்சிருக்காரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படி யோசிச்சு பாருங்க. திமுக போய் பணம் கொடுத்துருக்கு, யாருக்கு கொடுக்கும்? திமுகக்கு 100 கோடி நீங்க கொடுக்கறதா இருந்தா அது 20 கோடி கொடுக்கும், சில்லறை கூட கொடுக்காது திமுக. ஆனால் 360 கோடி கொடுத்ததாகலாம் பேச்சு. அவர் வெஸ்ட் பெங்கால்லையும் சொன்னார், அன்னைக்கு பிஜேபி ஜெயிக்கும்னு எல்லாரும் நினைச்சாங்க, 100 சீட்டு கூட பிஜேபிக்கு வராதுன்னு அடிச்சு சொன்னார். அடுத்த நாள் அஃப்கோர்ஸ் மமதா வழக்கமா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு எங்கேயாவது அடிபடும், எங்க அடிபட்டாலும் அவங்களுக்கு நெத்தியில தான் பிளாஸ்டர் ஒட்டுவாங்க, எங்க அடிபட்டாலும் அவங்களுக்கு பிளாஸ்டர் நெத்தியில் தான் ஒட்டுவாங்க. அவங்க ஒட்டுற பிளாஸ்டர் வந்து மக்கு பிளாஸ்டரி அப்படின்வாங்களே, அவங்க ஒட்டுறது. அந்த மாதிரி எல்லாம் நடந்து, ஆனால் 100 சீட் அப்ப பிஜேபி வெற்றி பெறல. ஸோ அவர் சொன்னது பல முறை நடந்திருக்கு, ஒரு முறை நடக்கலைன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. அல்லது அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டு நீங்க கிளம்பி போயிரு அப்படின்னா, நீங்க நல்லவனை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதை விட இன்னும் மோசமான ஒருத்தங்க வந்து சேருவான். அதை தான் நீங்க பார்க்கணும். இப்போ இந்த வெற்றிக்கு பிறகு வந்து அப்போசிஷன் பார்ட்டி எல்லாமே சொல்றது SIR ஒரு காரணம் அப்படின்றதும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த 10,000 ரூபாய் நிதிஷ்குமார் அவர்கள் கொடுத்தது, 10,000 ரூபாய் இங்கே ஜெயித்து விட்டது அப்படின்னு பேசினாரு. மோடி அவர்கள் நேற்று சொல்லும்போது வந்து எந்த ஒரு காட்டாட்சி தன்மையும் இல்லாமல் சிறந்த வழியில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனே வந்து பிரைஸ் பண்ணாங்க அப்படின்றதும், நாட்டின் மீது ஒரு அக்கறை இல்லாத காங்கிரஸை வந்து நீக்கி விட்டது. SIR வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஷன் தான் கொடுத்துருக்கு, அண்ட் யூத் வந்து சப்போர்ட் பண்றாங்க, அதனால தான் நேற்று இவ்வளோ யங்ஸ்டர்ஸுக்கு அங்கே வாக்குதில் வந்து வந்தது SIRனால அப்படின்ற புகழாரத்தை வந்து இந்த அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து புகழாரம் சூட்டியது அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் புகழாரம் சூட்டுறதுன்னு சொல்றது வந்து 2 காரணத்துக்காக சொல்றாரு. உண்மையிலே எலெக்ஷன் கமிஷன் தன் வேலையை ஒழுங்கா செஞ்சது, இத்தனை கொசுக்கடியை தாண்டி அது ஒரு வேலையை செஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அலையிறது, அங்கே பேசுறது. இவர் நம்ம ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு, உன்னை கீழ்ச்சிருவேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பா, உன்னை காய்ச்சிருவேன், கம்ப்ளைண்ட் கொடுனா அப்படின்னு கெஞ்சி கூட அவர் ஒன்றும் பண்ணாமல் இத்தனை தொழில்களுக்குள்ள அது நடந்திருக்கு. பீகாரில் ஒரு தேர்தல் நடத்துறதுங்கிறதுல கடந்த 25 வருடங்களாக எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து 5 கட்ட தேர்தல், 6 கட்ட தேர்தல், 2 கட்ட தேர்தலாக நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு என்ன தெரியுதுன்னா, அது என்னங்க மோடியே ஜெயிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்தியாங்கிறது 1947 2025 வரைக்கும் கடந்து வந்த பாதையில்
1996 பிஜேபிக்கு வந்து சிங்கிள் பார்ட்டி ஹையஸ்ட் சீட் இருந்தது, 160 சீட் இருந்தது. அதனால ஆட்சி அமைக்க முடியல, காங்கிரஸ் விடலை. 7-8 பிரதம மந்திரிகளை தூக்கி போட்டு காமெடி பண்ணி விட்டு பெரிய பெரிய நல்லவங்க, மொரார்ஜி தேசாய், சந்திரசேகர், நல்லவங்க நிறைய பேர், அவங்க எல்லாரையும் சிறுபிள்ளைத்தனமாக டீல் பண்ணி, அராஜகமாக டீல் பண்ணி, வாஜ்பாய் மாதிரி ஒரு பெருமகனாரை வந்து 13 நாளில் கவுத்து, 13 மாதத்தில் கவுத்து, எல்லா அராஜகமும் பண்ணி வேற வழியே இல்லாமல் தான் 2014 மோடின்னு ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் இந்த நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது இளைய தலைமுறைக்கு புரியணும். இப்போ எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் பாராட்டுறதுங்கிறது வந்து எலெக்ஷன் கமிஷனுங்கிறது அரசாங்கத்தின் ஒரு பகுதி அல்ல, அது தனி அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் பாராட்டுறீங்க. அவர் வந்து யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமோ நிர்பந்தமோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவரை பாராட்டுறீங்க. ஆனால் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, 7.5 கோடி வாக்காளர்கள் 65 லட்சம் நீக்கினோம், அப்புறம் சில டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சு சேர்த்தோம். ஏதாவது மாற்றம் ஃபுல்லா வந்ததா? அதனால வந்து வாக்குகள் கம்மியாச்சா? கிடையாது, வாக்குகள் அதிகமாச்சு. அப்பனா செஞ்சது எப்படி தப்பாகும்? வெச்ச சோறு 1 டம்ளர், 1.5 டம்ளருக்கு சாதம் வெளில வருது அப்படின்னு சொன்னா வெச்ச கையை பாராட்டணும் இல்லையா? அது என்னவோ அதுதான் பொங்க போகுது. ஆனா அதுலதான் ஸ்டாலின் அவர்கள் விஷயம் சொல்றாங்க, யாரு வந்து அவங்களுக்கு வாக்களிப்பாங்களோ அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்காங்க, யாரு எங்களுக்கு வாக்களிப்போம் அவங்க லிஸ்ட்ல இருந்து. ரொம்ப அருமையான கருத்துங்க. ஸ்டாலின் ஐயா ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிப்பாரு. நோபல் பரிசு வந்து இதுக்காக, இந்த மாதிரியான அனாலிட்டிக்கலுக்காக அடுத்த வருஷத்துல இருந்து கொடுக்கணும்னு சொன்னா ஸ்டாலின் ஐயா பேரை அனுப்பலாம். என்னுடைய கேள்வி, அப்படி வாக்கு போடாமல் நடுத்தருவில் நின்றவர்கள் எந்த நடுத்தருவில் நின்றார்கள்? பாகிஸ்தான்ல நின்றாங்களா, பங்களாதேஷ்ல நின்றாங்களா? ஏன்னா நான் பீகார்ல பார்க்கல. ஓட்டு போடலைன்னா ஒருத்தனுக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு வாக்கு இல்லை என்பதை ஒருத்தன் சீரியஸாக உணர்வான மாட்டானா? ஏவா வேலு வேணா விட்டுருங்க, இந்தியாங்கிறது வடக்குல ஏதோ இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லைன்னா தான் அவருக்கு கோவம் வரும், பீகார்ல ஓட்டு இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் கோவம் வராது. ஆனா பீகார்ல இருக்கிறவங்க, அந்த ஓட்டு போடாமல் இருந்தவங்க எங்க இருந்தாங்க? பெண்கள் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க, ஆண்கள் அதே ஓட்டு போட்டிருக்காங்க. சதவிகிதம் எங்கேயுமே யாருக்குமே கூடல குறையல, வெறும் காம்பினேஷன் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குன்னு தெளிவா எடுத்து காட்டுறோம். அப்ப அந்த ஓட்டு போடாதவங்க எங்க நின்றாங்க? தூக்க மாத்திரையை சாப்பிட்டு 2 நாள் படுத்துட்டாங்களா? ஸ்டாலின் ஐயா யாரையாவது காட்டணும்ல? ஒண்ணுமே வேண்டாங்க. ராகுல் காந்தி சும்மா தான் இருக்காரு, வெளிநாட்டுல இருக்காரு. அவரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அது பாருங்க, ஒரு 10 பூத்தை தேர்ந்தெடுங்க. பீகாரில் ஒரு 10 பூத்தை தேர்ந்தெடுங்க. அதுவும் இந்த இந்த மாதிரி திருகத் மாதிரியான ரீஜன்ல தேர்ந்தெடுங்க. அங்கதானே சீட் அதிகமா வந்திருக்கு பிஜேபிக்கு. தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய 1000 வாக்காளர் இருப்பாங்களா? காங்கிரஸ் கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. சிவகுமார்கிட்ட கூப்பிட்டா 100 பேர் அனுப்பிச்சு வைப்பாரு. ரேவந்த் ரெட்டி கூட சும்மா தான் சுத்திட்டு இருக்காரு, அவர் ஒரு 100 பேர் அனுப்பிச்சு வைப்பாரு. ஸ்டாலின் ஐயாட்ட சொன்னா 4-5 லாரியே ஆளை அனுப்புவாங்க. போயிட்டு செக் பண்ண வேண்டியதானே? ஒரு 10 பூத்துல செக் பண்ணுங்க. நீ ஓட்டு போட்டியா? ஆமா. 20ல் ஓட்டு போட்டியா? ஆமா. நேற்றுக்கு போய் ஓட்டு போட்டியா? ஆமா. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஆமா. இல்ல. அவ்வளவுதானே மேட்ரு. இதுக்கு உட்காந்து சும்மா பூ சுத்திட்டு இருக்கீங்க. சிறுபான்மையினருக்கு மட்டும் ஒன்று சொல்றேன், நீங்க உங்களை சிறுபான்மையினர் அழைக்கிறதே இந்தியாவில் தப்பு. இந்தியனா தான் அழைக்கணும். நான் அப்படித்தான் பார்க்குறேன். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க, 1-2 பேரை தவிர. அதில் என்ன மாற்று கருத்து இல்லை. அப்போ நீங்க வந்து முதல்ல உங்களை ஏமாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணமும் கொழுப்பும் கெத்தும் தைரியமும் இன்னும் யாருக்காவது இருக்குன்னா வருத்தப்பட வேண்டியது நீங்க தான். இப்போ நேற்று அந்த ரிசல்ட் சொல்லும் போதே வந்து ஆளும் கட்சி வச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எலெக்ஷன் போலிங் நடக்கும்போது ராகுல் காந்தி இங்க இல்ல, நேற்று ரிசல்ட் வரும்போது ராகுல் காந்தியும் இல்ல, பிரியங்கா காந்தியும் இல்ல. ஸோ எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து அந்த எலெக்ஷன் அப்படின்றத சீரியஸா எடுக்கிறாங்கன்ற அப்படின்றது ஒரு பகுதி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நிதிஷ்குமாரோடைய வெற்றிக்கு பிறகு நேற்று ஃபுல்லா போஸ்டர் அடிக்கிறாங்க. நிதிஷ் அபி சிந்தஹே அப்படின்றாங்க, டைகர் ஸ்டில் அலைவ் அப்படின்ற மீன்ல வந்து போஸ்டர் அடிக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது, இந்த அளவுக்கு ஒரு வெற்றி இவங்க பெற்றிருக்கும் போது காங்கிரஸ் ஏன் சீரியஸா எடுக்கல? ஓட் சோரி நடக்குது அப்படி இப்படின்ட்டு பேசுறாங்களே தவிர, நம்ம எலெக்ஷன் பண்றோம், இன்னைக்கு ரிசல்ட் வருதுன்ற ஒரு சீரியஸ்னஸ். ராகுல் பண்ண 2 தப்பு. ஒன்று, லல்லு பிரசாத் யாதவோட உட்காந்து பேசி, இந்த பார் எனக்கு 62 சீட்டு வேணும்னு நான் கேட்குறேன், எனக்கு நீ 40 கொடுக்கறதாக இருந்ததுன்னா நான் கேட்குற 40 தொகுதிகள் எனக்கு கொடு. நம்பர் 1. பேசியிருந்திருக்கலாம், பேசலை. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ தேஜஸ்வின்னு ஒருத்தர் வந்துட்டார். இப்போ கருணாநிதி ஐயா செய்த தவறுகளோ திமுக செய்த தவறுகளோ எல்லாரும் மறந்துடுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் கண்ணாடியெல்லாம் மாற்றிட்டாரு, ஷர்ட் பேண்ட் எல்லாம் மாற்றிட்டாருன்னு, அதனால் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஜங்கிள் ராஜுங்கிறது வந்து ரொம்ப மோசமாக நடந்தது. எங்கள் தாத்தாவோ எங்கள் அப்பாவோ எங்கள் கொள்ளு தாத்தாவோ அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ கூடி பேசும் பொழுது நாங்களும் அரசியல் பேசுகிறோம். எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது, என்ன மாதிரி இருந்து அவங்க கையில் கொடுத்தா என்ன ஆகுங்கிறது தெரியும்.
அரசியல்ல திருடன் கையில கூட சாவி கொடுத்துடலாம், குரங்கு கையில கொடுக்கக்கூடாது, பூமாலை பிச்சு போட்டுரும். ஸோ அதனால ரொம்ப தெள்ள தெளிவா அந்த ஜங்கல் ராஜுங்கிறது பதிந்துச்சு. ஜங்கல் ராஜுன்னு ஒன்று இல்லவே இல்லை, நீங்க முன்னாடி இருக்கிறத வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நான் எமர்ஜென்சியை சொல்லத்தான் செய்வேன். நீ மதவாதத்தை எதுக்கு கொண்டு வர்ற? இப்போ பிஜேபியில் எங்க மதவாதம் இருக்கு? 5 கேண்டிடேட் வந்து முஸ்லீம் கேண்டிடேட் நின்றுருக்காங்க, அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. இதை வைத்துக்கொண்டு நீ பழச பேசுறதா இருந்தா முழுசா பேசு. இப்படிங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவா எடுத்து சொல்லியிருக்கு. ஸோ ஸ்டாலின் ஐயா ஏதாவது குற்றம் சாட்டணும்னா உங்களை பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டு அவர் பேசுறாரா, அல்லது நான் எதை சொன்னாலும் நீ ஒத்துப்ப, நான் பேசுற பைத்தியக்காரத்தனம் எல்லாம் அறிவார்த்தமானதுதான் நினைச்சிட்டு பேசுறாரான்னு செஞ்சு பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.